ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ. காலேஜ் அப்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல் காலேஜஸ் ரீஓப்பனிங் டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி உண்டான ஒரு பிரேக்கிங் நியூஸு. அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா அப்டேட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ இன்றைக்கி உண்டான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, அனைத்து கல்லூரிகள் திறக்கும் தேதி தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. எல்லா காலேஜஸும் வந்து ரீஓப்பனிங் டேட் வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. அதுதான் பிரேக்கிங் நியூஸு. ரொம்ப அதிரடியான ஒரு அறிவிப்பு. ஸோ அது உண்டான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிசம்பர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறது சம்மந்தமான ஒரு லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. கம்யூனிகேஷன் டிசம்பர் 1லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனல்லேருந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது இல்லாமல் ஃபஸ்ட் இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா February 1 மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து February 1 வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே ஓகே. இப்போது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ஸு, இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ஸு, கால்நடை மருத்துவம், மீன்வள மருத்துவம், இது சம்மந்தப்பட்ட மீன்வளத்துறை கல்லூரிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7 அதாவது நாளைக்கு டிசம்பர் 1 வந்து ஃபைனல் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் வந்துடும். ஸோ அதனால் டிசம்பர் 7 எல்லா காலேஜஸும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டேட் நியூஸு. அது இல்லாமல் டிசம்பர் 2 இது ஏற்கனவே வந்த அறிவிப்பு தான். டிசம்பர் 2 ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், பிஜிஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து டிசம்பர் 2 காலேஜ் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் ஏற்கனவே ஒரு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனுடைய லிங்கையும் நான் இதில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ டிசம்பர் 7 காலேஜஸ் ஃபைனல் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா காலேஜஸுமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிக்கங்க. ஸோ யூஜிசி தமிழக அரசு எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள், கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் காலேஜஸ் வரணும். அதை வந்து ஃபாலோ பண்ணணும். மெயினாக வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். மாஸ்க் போட்டுட்டு வர்றது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும். காலேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கல்லூரிகள் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா டிசம்பர் 2 ஏற்கனவே சொன்னதுனால ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னதுனால அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. கல்லூரியின் வளாகத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து டிசம்பர் 7 திறந்துக்கலான்னு சொன்னதுனால இன்னும் வேலை வந்து ஜாஸ்தியாக ரொம்ப துரிதமாக நடக்கும், குயிக்காக நடக்கும். ஸோ இதுதான் வந்து தமிழக அரசு இப்போ அறிவித்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜ் ரீஓப்பன் பண்ணுற டேட் தெரிஞ்சிருச்சு. காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அட் த சேம் டைம் ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நம்மளுடைய உடல் உயிர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாமே நடந்துக்கணும். ஓகேவா? இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.